அத்தியாயம் 91. யார் அந்த நபர்கள்? விருந்து மண்டபம் இன்னும் பரபரப்பாக இருந்தது. பிரகாசமான விளக்குகள் அந்த இடத்தை ஒளிரச் செய்தன. அழகான உடையில் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு இனங்களைச் சேர்ந்த அரக்கர்கள் ஒருவருக்கொருவர் உரையாடலில் ஈடுபட்டனர். விருந்து ஒரு அழகான சூழ்நிலையில் தொடர்ந்தபோது நேர்த்தியான இசை பாய்ந்தது. கலகலப்பான சூழ்நிலையின் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட மாற்றம் வெளிப்படத் தொடங்கியது. விருந்து மண்டபத்தின் மையத்தில் ஒரு சிறப்பு மேடை அமைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. என்ன நடக்கப் போகிறது என்பதை ஏற்கனவே அறிந்திருந்தவர்கள் அமைதியாக தங்கள் கவனத்தை மையத்தின் பக்கம் திருப்பினார்கள். சிலர் தங்கள் கீழ் இருந்த அரக்கர்களை அழைத்து அவர்களுக்கு கிசுகிசுத்து உத்தரவுகளைப் பிறப்பித்தனர். என்ன நடக்கிறது என்று தெரியாதவர்கள் தங்களைச் சுற்றியுள்ள அரக்கர்களிடம் கேள்விகள் கேட்டார்கள். அது என்ன? விழாக்களை ரசிக்க வந்திருந்த அஸ்மோ தன்னைச் சுற்றி இருந்தவர்களிடம் கேட்டார். அது சக்குபஸ் மற்றும் இன்குபஸ்களைக் கொண்ட ஒரு சிறிய குழுவாகும். அவர்கள் அனைவரும் சிவந்த முகங்களைக் கொண்டிருந்தனர். இது இறுதியாக தொடங்குகிறது. அஸ்மோவின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு சக்குபஸ் உடனடியாக பதிலளித்தார். விருந்தில் பல்வேறு நிகழ்வுகள் உள்ளன, அதுவும் அவற்றில் ஒன்று. ஒவ்வொரு முறையும் ஆர்டர் மாறுகிறது, ஆனால் அது ஏலத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கலாம். ஒரு ஏலம். அது ஏலத்திற்கான மேடை என்பதை கேள்விப்பட்டதும் அஸ்மோ சிந்தனையுடன் தலையசைத்தார். அஸ்மோவின் ஆர்வம் திருப்தியடைந்தாலும் சக்யூபஸ் நிறுத்தாமல் தொடர்ந்தார். சரி, இது ஏலம் என்று அழைக்கப்பட்டாலும் அது சமூக வட்டத்திற்கு மட்டுமே. அரிதான அல்லது மர்மமான பொருட்கள் இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே அரிதான ஒன்றின் வாய்ப்புகள் மிகக் குறைவு. அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அஸ்மோ சமூக வட்டத்திற்கு புதியவராக இருந்தாலும் அவருக்குச் சூழலைப் பற்றிய தோராயமான புரிதல் இருந்தது. இந்த ஏலம் விருந்தின் சூழலை மேம்படுத்துவதற்கான ஒரு ஊக்கியாக மட்டுமே இருந்தது. மேலும் விருந்தில் பங்கேற்பவர்களுக்கு மட்டுமே இந்த ஏலம். எனவே உண்மையிலேயே அரிதான பொருட்களை இங்கு காட்சிப்படுத்த முடியாமல் போகலாம். ஆனால் அதை முழுவதுமாக எண்ணிவிடாதீர்கள். இங்கே ஏலம் எடுப்பவர்கள் பின்னர் அதிகாரப்பூர்வ ஏல நிறுவனத்திற்கு அழைக்கப்படுவார்கள். இறுதியில் இந்த ஏலம் ஒரு தற்காலிக ஏல நிறுவனத்தைப் போன்றது. அதே நேரத்தில் சமூக வட்டத்தின் அதிகாரப்பூர்வ ஏல இல்லத்தில் கலந்து கொள்ள இங்கு பணம் செலவழிப்பது அவசியம் என்பதையும் இது குறிக்கிறது. அது ஒரு முழுமையான வணிகமாக இருந்தது. டீமன் வணிகர் சங்கத்தின் திட்டத்தை பார்த்து அஸ்மோ பெருமூச்சு விட்டார். அதே நேரத்தில் அவர் திமன் வணிகர் சங்கத்தின் அமைப்பை பார்த்து பொறாமைப்பட்டார். திமன் வணிகர் சங்கத்தின் பிம்பம் எப்படி இருந்தது என்பது அவருக்கு தெரியாவிட்டாலும் நிலவரைகள் குறைந்தபட்சம் அந்த அமைப்பிற்குள் குறைந்தபட்ச வளர்ச்சியையாவது உறுதி செய்தன. அது மட்டுமல்ல, இத்தகைய கூட்டங்கள் மூலம் கடினமான சூழ்நிலைகளை சமாளிப்பதில் நிலவரைகள் ஒன்றுபட்டு முன்னேற முடியும். அது அழகாயிருக்கு. துன்பங்களைத் தாண்டி ஒன்றாக முன்னேறும் தோழர்கள். உண்மையிலேயே அழகு. அது வெறும் நிலவரையைக் காப்பது மட்டுமல்ல, இது ஒன்றாகப் பாதுகாக்கும் வாழ்க்கை. இதுதான் உண்மையான அழகு. இதுவரை பூமியில் தனியாக நிலவரைகளைக் காவல் காத்து வந்த அஸ்மோவுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இது அழகாக இல்லையென்றால் வேறு என்ன? ஒருவரிடம் எத்தனை ரத்தினங்களும் நகைகளும் இருந்தாலும் சரி, அழகான சிற்பங்கள் அல்லது ஓவியங்கள் நிலவரையில் தொங்கவிடப்பட்டிருந்தாலும் சரி, அது உண்மையான அழகு அல்ல. ஒருவர் தங்கள் உடலையும் தோற்றத்தையும் எவ்வளவுதான் செதுக்கினாலும் அதை அப்படி அழைப்பதில் உண்மையான அழகு இல்லை. ஒரு காலத்தில் தோற்றத்தில் அழகைத் தேடியதால் இதை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஆனால் தற்போதைய ஆசிரியரைச் சந்தித்தது அஸ்மோவின் பார்வையை மாற்றியது. அழகின் சாரத்தைப் பற்றி சிந்திக்க இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. குறைந்தபட்சம் அவர் அதை அப்படித்தான் பார்த்தார். அதே நேரத்தில் அஸ்மோ ஒரு விஷயத்தை உணர்ந்தார். அவரது மனதில் விருந்து அல்லது ஏலம் என்ற வார்த்தைகள் ஏற்கனவே அழிக்கப்பட்டுவிட்டன. அதற்கு பதிலாக வேறு ஒரு கோல் அவர்களின் இடத்தைப் பிடித்தது. நான் டிமன் வணிகர் சங்கம் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்க விரும்புகிறேன். பூமியில் டிமன் வணிகர் சங்கம் போன்ற ஒரு இருப்பு இருந்தால் என்ன செய்வது? இதற்கு நிறைய மூலதனம் தேவைப்படும். ஆனால் அது வெறும் மூலதனம் மட்டுமல்ல, அமைப்பை நிர்வகித்தவர்களும் அவசியமாக இருப்பார்கள். வேறென்ன? அதை தாங்கி பிடிக்கும் வலிமை இல்லையென்றால் அது இறுதியில் ஒரு அழகான படமாகவே இருக்கும். அது சந்தேகத்திற்கு இடமின்றி கடினமான பாதையாக இருக்கும். ஆனாலும் அந்தக் கடினமான பாதையில் நடந்து செல்வதன் மூலம்
தனது தற்போதைய எண்ணங்களை உணர அஸ்மோ விரும்பினார். ஒரு கணம் சிந்தனையில் மூழ்கிய அவருக்கு தன்னைச் சுற்றி நடந்த உரையாடல்கள் எதுவும் கேட்கவில்லை. அவர் எவ்வளவு நேரம் யோசித்துக் கொண்டிருந்தார். அவன் மனதில் இருந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக மாறிய தருணம் அது. அமைதியாக அதைப் பற்றி யோசித்தபோது தான் இதை தனியாகச் செய்ய வேண்டியதில்லை என்பதை உணர்ந்தான். அஸ்மோ சுற்றிப் பார்த்தான். இன்று அவர் சந்தித்த சக்குபஸ் மற்றும் இன்குபஸ் குழுவுடன் ஏற்கனவே நெருங்கிய உறவை உருவாக்கியிருந்தார். அவர் வேறு பரிமாணத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் ஒரே நாளில் வேறு யாரையும் விட அதிக நெருக்கத்தை உருவாக்கவில்லையா? வெறும் நெருக்கத்தை விட இன்னும் நெருக்கமாக பின்னிப் பிணைந்த மற்றவையும் இருந்தன. அஸ்மோவின் கண்கள் ஆர்ச் லிச்சை நோக்கித் திரும்பின. மேலும் அவர் பொத்து மேலாளர் எடிசாவை நினைத்தார். ஒருவேளை அவங்களா? அவருடைய திட்டத்தை அவர்கள் ஆதரிக்க மாட்டார்களா? அதே நேரத்தில் அவை கூடுதல் பலத்தை வழங்க முடியும். ஒரு மாஸ்டர் கூட அவரை ஆதரித்திருந்தால் அது இனி வெறும் கனவாக இருக்கவில்லை. ஒருவேளை தற்போதைய டிமன் வணிகர் சங்கத்தை விட பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த குழு பிறக்கும். அஸ்மோவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஆனால் இப்போதைக்கு விருந்து இன்னும் நடந்து கொண்டிருந்தது. விருந்து முடிந்த பிறகும் கூட திட்டங்களைச் செய்ய மிகவும் தாமதமாகாது. அவர் டிமன் வணிகர் சங்கத்தை தரப்படுத்தியதால் அந்த அமைப்பை முடிந்தவரை புரிந்துகொள்வது முக்கியம். அஸ்மோ தனது மதுக்கோப்பையைச் சுழற்றிக் கொண்டே மைய மேடையை பார்த்தார். மைய மேடை அவர் கவனிக்காமலேயே முடிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் விருந்து மண்டபத்தில் இருந்த விளக்குகள் அனைத்தும் அணைந்தன. மைய மேடையை மட்டுமே வெளிச்சம் போட்டுக் காட்டியது. மறுபுறம் க்னோலின் காணிக்கையை வெற்றிகரமாக உள்வாங்கிக் கொண்டது. க்னோலின் பண்பை பெற்றார். உணர்திறன் மனம் சி மேம்பாட்டிற்கு பயன்படுத்தலாம். க்னோலின் பண்பை பெற்றார். மேலும் சுறுசுறுப்பான இயக்கம் தி மேம்பாட்டிற்கு பயன்படுத்தலாம். க்னோலின் திறமையை பெற்றார். அமைதியான அடிச்சுவடுகள் தி மேம்பாட்டிற்கு பயன்படுத்தலாம். அலார சத்தம் கேட்டு விழித்தேன். எனக்கு பக்கத்தில் டெய்கர் கையில் ஒரு வாளுடன் சுற்றுப்புறத்தைக் கண்காணித்துக் கொண்டிருந்தான். எதிர்பார்த்தபடி அவர் நன்றாக இருக்கிறார். டெய்கருக்கு அடுத்ததாக புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட ஒரு எலும்புக்கூடு சிப்பாய் இருந்தார். அவரும் தனது இடத்தை கண்டுபிடிப்பது போல் தோன்றியது. அவர்களுடைய பார்வை எப்படியோ என்னை மகிழ்வித்தது. எனக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. இப்போது நான் விழித்திருக்கிறேன். நீங்கள் நிறுத்தலாம். என் வார்த்தைகளைக் கேட்டு அவர்கள் இறுதியாக தங்கள் பாதுகாப்பை தளர்த்தினர். அழகான சின்ன பசங்களா? நான் சுற்றிப் பார்த்தபோது ஒரு விஷயம் தவறவிட்டதை உணர்ந்தேன். ஆனால் க்னோலின் கைகள் எங்கே? எடிசா தனித்தனியாக அனுப்பப்பட்ட க்னோலின் கைகள் எங்கும் காணப்படவில்லை. அவள் ஏன் அவற்றை தனித்தனியாக அனுப்பினாள் என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் அவள் அவற்றை அனுப்பியதால் உறுதிப்படுத்துவது நல்லது. ஆனால் டெய்கர் என் கேள்விக்கு உடனடியாக பதிலளித்தார். நீங்க சமாளிச்சாங்களா? டெய்கரின் பதில் என்னை ஒரு கணம் நிறுத்த வைத்தது. ஒருவேளை ஏடிசா க்னோலின் கைகளை எனக்கு அனுப்பாமல் டெய்கருக்கு அனுப்பியிருப்பாரோ? யோசித்துப் பார்த்தால் ரேடன் கண்டத்தில் இருந்த காலத்தில் டெய்கர் எடிசாவுடன் உரையாடல்களையும் நடத்தியிருக்க வேண்டும். அதுதானா? இப்போது புதிர் துண்டுகள் சரியான இடத்தில் விழுந்தன. முதலில் அது விசித்திரமாகத் தோன்றியது. ஆனால் பின்னர் க்னோலின் கைகள் எனக்காக அல்ல, டெய்கருக்காகவே இருந்திருக்கலாம் என்று மாறியது. இது தற்போதைய கேள்விக்கு தீர்வாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்தது. இது பிரசாதங்களைப் பயன்படுத்துவதற்கான ஒரு வழியாக இருக்கலாம். அரக்கர்களுக்கிடையேயான வர்த்தகம் மிகவும் நம்பிக்கைக்குரியதாகத் தோன்றியது. இது நட்புறவை வளர்ப்பதற்கான ஒரு வழியாகவும் இருக்கலாம். எப்படியிருந்தாலும் டெய்கருக்கு க்னோலின் கைகள் ஏன் தேவைப்பட்டன என்பது இப்போது பிரச்சினையாக இல்லை. புதிதாகப் பெற்ற க்னோல் திறன்களும் முக்கியமானவை அல்ல. டிமன் வணிகர் சங்க ஏலம் திறக்கப்பட்டுள்ளது. ஏலத்தில் பங்கேற்க உங்களுக்கு டெமான் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் ஏல பாஸ் தேவை. ஏலத்தில் பங்கேற்க டெமான் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் ஏல பாஸை பயன்படுத்த விரும்புகிறீர்களா? இப்போது முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஏலம் உடனடியாகத் திறக்கப்பட்டது. ஆனால் ஏலத்தில் நாம் எதற்கு ஏலம் எடுப்போம்? என்னிடம் இருந்ததெல்லாம் தங்கமும் ரத்தினங்களும்தான். சமீபத்தில் எடிசாவின் அறிக்கை மூலம் நான் வைத்திருந்த ரத்தினங்கள் மந்திர ரத்தினங்கள் என்பதை அறிந்தேன். இந்த ரத்தினங்கள் போதும்னு நினைக்கிறேன். இந்த முறை அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்தன. மேலும் எப்போது பணம் செலுத்துதல்கள் மீண்டும் தடுக்கப்படும் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால்
வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் ரத்தினங்களை வாங்க வேண்டியிருந்தது. எப்படியிருந்தாலும் இந்த முறை அபராதங்கள் மறைந்ததால் நான் ரத்தினங்களுக்கு கூடுதல் பணம் செலுத்தினேன். இறுதியில் ரத்தினங்கள், எடிசா அவர்களை அழைத்த மந்திர ரத்தினங்கள் போதுமானதை விட அதிகமாக இருந்தன. இந்த தோட்டாக்கள் போதுமானதாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் எனக்குத் தேவையான அனைத்தையும் வாங்க முடியும். ஏலத்தில் பங்கேற்க நான் திரையைத் தொடவிருந்தபோது நான் இப்படி போக முடியாது, இல்லையா? எதுவாக இருந்தாலும் என் தோற்றத்தை முழுமையாக வெளிப்படுத்துவது ஆபத்தானது. இது டிமன் வணிகர் சங்கமாக இருந்தால் பேய்கள் வந்து போகும். நான் இப்போது முற்றிலும் மனிதனாகத் தெரிந்தேன். குறைந்தபட்சம் என் தோற்றத்தை மறைக்க வேண்டியிருந்தது. தேகர் எனக்கு ஒரு முகமூடியையும் ஒரு அங்கியையும் கொண்டு வா. அது விரைவில் தீர்க்கப்பட்டது. கடைசி அசுர அலையின் போது நான் அணிந்திருந்த கருப்பு முகமூடியையும் அங்கியையுமே வெளியே கொண்டு வர வேண்டிய நேரம் இது. எதுவும் இல்லாததை விட இது மேலானது. விருந்து மண்டபத்தின் மைய மேடைக்கு ஒரு அசுரன் ஏறினான். அது அடர் பழுப்பு நிற தோலைக் கொண்ட ஒரு பெரிய அசுரன். விருந்தின் தொடக்கத்தை அறிவித்த அதே ஒன்று. எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கம். நான்தான் இந்த நிகழ்வின் தொகுப்பாளர், தண்டர்ஹெட். மைய மேடையில் இருந்த தண்டர்ஹெட்டை நோக்கி அனைவரின் கண்களும் திரும்பின. இப்போது வளிமண்டலத்தை வெப்பமாக்குவதைப் போல எதுவும் இல்லை. தண்டர்ஹெட் மிகைப்படுத்தப்பட்ட செய்கைகளுடன் கலந்த சக்திவாய்ந்த குரலில் கத்தினார். பார்வையாளர்களின் பதிலை ஊக்குவித்து அவர் தொடர்ந்து பேசினார். இப்போது ஏலத்திற்கான நேரம் வந்துவிட்டது. ஏலம் பற்றிக் குறிப்பிட்டதும் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். சிலர் உற்சாகத்தில் கூச்சலிட்டனர். இருப்பினும் தண்டர்ஹெட்டின் வார்த்தைகள் அங்கு முடிவடையவில்லை. ஆச்சரியப்படுவதற்கு இன்னும் சீக்கிரம் ஆகவில்லை. உங்களில் சிலர் இது ஒரு தற்காலிக ஏலம் என்பதால் ஏலம் எடுக்க நல்ல பொருட்கள் எதுவும் இருக்காது என்று நினைக்கலாம். ஆனால் இந்த ஏலத்திற்குப் பிறகு அந்த எண்ணம் முற்றிலுமாக சிதைந்துவிடும். தண்டர்ஹெட்டின் தன்னம்பிக்கையான லட்சியத்தால் அனைவரும் வியப்படைந்தனர். ஒவ்வொரு பொருளின் தரம் மற்றும் அரிதான தன்மைக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். மேலும் இந்த ஏலத்தில் மட்டுமே கிடைக்கும் பொருட்களை நீங்கள் பார்க்க முடியும். அவரது வார்த்தைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஆரவாரங்கள் வெடித்தன. நிச்சயமாக இந்த ஏலத்திற்கு மந்திர ரத்தினங்களை மட்டுமே ஏலத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் விதிகளை மாற்றியுள்ளோம். தண்டர்ஹெட் பேசி முடித்ததும் ஆரவாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் அமைதியாகிவிட்டனர். மந்திர ரத்தினங்களா? மந்திர ரத்தினங்கள் என்ன? அவை மந்திரம் அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளால் நிரப்பப்பட்ட ரத்தினங்களாக இருந்தன. இதன் காரணமாக மந்திர ரத்தினங்களின் சாத்தியமான பயன்பாடுகள் முடிவற்றதாக இருந்தன. அவை சக்தியை அதிகரிக்க, மந்திரத்தை ஆராய, உபகரணங்கள் அல்லது ஆயுதங்களை வலுப்படுத்த அல்லது சக்தி நிறைந்த நகைகளை உருவாக்க பயன்படுத்தப்படலாம். இருப்பினும் அவை அரிதாகவே இருந்தன. அவற்றின் பயன்பாடு அதிகமாக இருந்தது, ஆனால் அவற்றின் அளவு குறைவாக இருந்தது. எனவே அவற்றின் விலைகள் அதிகமாக இருந்தன. ஆனால் மந்திர ரத்தினங்களை மட்டும் வைத்து ஏலம் நடத்துவதா? சிலர் அதிருப்தியை வெளிப்படுத்துவது இயல்பானது. இருப்பினும் தண்டர்ஹெட் அவர்களை கவனிக்காமல் தொடர்ந்து பேசினார். மாறாக பணம் பின்னர் பெறப்படும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இந்த முறை ஏலம் எடுப்பதில் நீங்கள் வெற்றி பெற்றால் பின்னர் பணம் செலுத்தலாம். அது டிமன் வணிகர் சங்கத்தில் சாத்தியமான ஒன்று. இப்போது நாம் தொடர்ந்து நேரம் ஒதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டுமா? உங்கள் கண்களைக் கவர நாங்கள் கலைப்படைப்புகளை தயார் செய்துள்ளோம். கூடுதலாக அரக்கர்கள் மைய நிலைக்கு ஏறினர். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கைகளில் ஒரு ஓவியத்தை வைத்திருந்தனர். அவற்றைப் பார்த்தால் அவை உண்மையிலேயே அற்புதமானவை அல்லவா? இவை மனித பிரபுக்களிடையே பிரபலமான ஒரு கலைஞரின் ஓவியங்கள். காகிதத்தை கிழித்து எறிவது போல் உயிர்ச்சக்தி வெடிப்பதை நீங்கள் கிட்டத்தட்ட உணர முடியும். ஒவ்வொரு ஓவியத்திற்கும் ஒரு மந்திர ரத்தினத்துடன் ஏலம் எடுப்போம். வார்த்தைகள் முடிவதற்குள் சில அசுரர்கள் கடுமையாக ஏலம் எடுக்கத் தொடங்கினர். ஒரு ரத்தினத்தில் ஆரம்பித்தது சீக்கிரமே 10ஐ எட்டியது. பயனற்ற ஓவியங்களாகத் தோன்றினாலும் ஏலதாரரின் வார்த்தைகளில் குறிப்புகள் மறைந்திருந்தன. மனித பிரபுக்களிடையே பிரபலமான ஒரு கலைஞரின் ஓவியங்கள். இது அவற்றை மனித பிரபுக்களுக்கு விற்கலாம் என்பதைக் குறிக்கிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஒரு அசுரனுக்கு மனித பிரபுக்களுடன் தொடர்பு இருந்தாலோ அல்லது அவர்களை அணுக முடிந்தாலோ
அந்த மந்திர ரத்தினங்களின் மதிப்பை விட அதிகமாக லாபம் ஈட்ட முடியும் என்று அவர்கள் நம்பினர். நிச்சயமாக 14 மந்திர ரத்தினங்கள். இதுபோன்ற பரிசீலனைகளைப் பற்றி கவலைப்படாமல் கடுமையாக ஏலம் எடுக்கும் அசுரர்களும் இருந்தனர். ஆமாம், அங்க இருக்கிற அந்த மனிதர் 14 மந்திர ரத்தினங்களை ஏலம் எடுத்திருக்கிறார். வேறு யாராவது சவால் விட விருப்பமா இருக்கீங்களா? அது அசமோ. வேறு எந்த ஏலமும் இல்லாமல் ஓவியம் அஸ்மோவுக்குச் சென்றது. ஓவியத்திற்கான ஏலம் முடிந்ததும் இரத்தினக் கற்களுக்கான நேரம் வந்தது. இரத்தினக் கற்களுக்குப் பிறகு சிற்பங்கள் வந்தன. அவை அனைத்தும் உண்மையிலேயே அழகாக இருந்தன. இந்த அழகின் மதிப்பை அறிந்த ஏலம் எடுத்த உயிரினங்கள் பெரும்பாலும் சக்குபஸ் மற்றும் இன்குபஸ் இனத்தைச் சேர்ந்தவை. நிச்சயமாக இது ஒரு சுவை மட்டுமே. இது போன்ற ஆடம்பரப் பொருட்கள் ஆரம்ப கட்டங்களில் சூழ்நிலையை அமைப்பதற்கு மட்டுமே உதவின. இந்த உண்மையை அறிந்திருந்தும் பலர் அமைதியாக இருந்தனர். அவர்களில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இருந்தது. கருப்பு முகமூடி மற்றும் அங்கி அணிந்த ஒரு உருவம். அதே நேரத்தில் அவர்கள் தற்போது விருந்தை வழிநடத்தும் அரக்கன் செர்னுவின் கவனத்தை ஈர்த்தனர். செர்னு அவர்கள் பக்கத்தில் இருந்த தங்கள் கீழ் பணியாளரிடம் பேசினார். அந்த நபர் யார் என்பதை கவனமாகக் கண்டுபிடியுங்கள். மேலும் விருந்து மண்டபத்தில் மீண்டும் சரிபார்த்து பாதுகாப்பை பலப்படுத்துங்கள். எப்படி பார்த்தாலும் அவர்கள் ஒரு புதியவர்கள்தான். விருந்து தொடங்கியபோது அவர்கள் நிச்சயமாக இல்லை. ஆனாலும் ஏலம் தொடங்கியவுடன் அவர்கள் ஒரு பேயைப் போலத் தோன்றினர். அவர்கள் யாராக இருக்க முடியும்? பொதுவாக ஒருவர் அத்தகைய நபரை நேரடியாக விசாரிப்பார் அல்லது விருந்து மண்டபத்திலிருந்து வெளியேற்றுவார். ஆனா அது இப்போ சரியா இருக்காது. அவங்க ஒரு சக்தி வாய்ந்த பிரசன்னம். அந்த உருவத்திலிருந்து மிகப்பெரிய சக்தி வெளிப்பட்டது. அவர்களின் முழு உடலும் கருப்பு முகமூடி மற்றும் அங்கியால் மறைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களின் அபார சக்தியை மறைக்க முடியவில்லை. அவர்கள் யார்? சிறிது நேரத்திற்குப் பிறகு துணை அதிகாரி திரும்பினார். சார் செர்னு, விருந்து மண்டபத்தில் பாதுகாப்பு பிரச்சினை எதுவும் இல்லை. அது ஏற்கனவே மிக உயர்ந்த மட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. விருந்து மண்டபத்தில் எந்த பாதுகாப்பு பிரச்சினையும் இல்லை என்பதை துணை அதிகாரி உறுதிப்படுத்தினார். அப்படியானால் ஏலத்தில் ஒரு புதியவர் பங்கேற்பது பற்றி ஏன் குறிப்பிடப்பட்டது? ஆனால் ஏதோ விசித்திரமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட செர்னு என்ற நபரைப் பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. டிமன் வணிகர் சங்கம் மிகப் பெரியது. மேலும் அதன் புலனாய்வு வலையமைப்பு கணிசமானது. இருப்பினும் இந்த நபரைப் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவர்கள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்த உடனடியாக அந்த அங்கியை அகற்ற விரும்பினர். பிரச்சனை என்னவென்றால் எதிராளி மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தார். இவ்வளவு அபார சக்தி கொண்ட ஒருவரை தூண்டிவிட வேண்டும் என்ற எண்ணமா? முற்றிலும் கேள்விக்குறியே. தேவையில்லாமல் அவர்களை தூண்டிவிடுவதால் எந்த பலனும் இல்லை. இறுதியில் செர்னுவின் தேர்வு தெளிவாக இருந்தது. இப்போதைக்கு நாம் பார்த்துக் கொள்வோம். மற்ற தரப்பினர் அமைதியாக இருந்தால் நாம் முதலில் செயல்பட வேண்டிய அவசியமில்லை. எந்த காரணமும் இல்லாமல் குளவி கூட்டை குத்த வேண்டிய அவசியமில்லை. தவிர மற்ற தரப்பினர் டிமன் வணிகர் சங்கத்தின் மீது எந்த தீய நோக்கத்தையும் கொண்டிருந்ததாகத் தெரியவில்லை. ஒருவேளை அவர்கள் டிமன் வணிகர் சங்கத்திற்கு ஒரு மதிப்புமிக்க கூட்டாளியாக மாறக்கூடும். நம்பிக்கையின் ஒரு மினுமினுப்புடன் செர்னு கருப்பு முகமூடி அணிந்த உருவத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்தார்.